இது புக்கே பிளாண்டா சொல்லுவாங்க. வாங்க போவோம். இது கொஞ்சம் சரித்திரம் இருக்குது. இதில் கொஞ்சம் பார்ப்போம். நானே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏறி. கோலசிலங்க உள்ளவங்க எந்த இடத்துக்கு ஒரு 5 நிமிடத்துல எல்லா இடத்துக்கும் போயிடலாம். சோடா சிங்கி. ஆமா, அதுதான். ஒரு எலியை பிடிச்சி கொடுத்தா 3 வெள்ளி அப்படின்னு விளம்பரம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பாதையில பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பள்ளிவாசல். இப்போதான் அண்மையில் இது புதுப்பிக்கப்பட்டது. அந்த ஓவியங்கள்லாம் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பாதை அப்படின்றது தான் அங்கே எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு அமைதி விரும்பினா இந்த பழைய டவுனுக்கு வரலாம். ஏன்னா பழைய டவுன்லேயும் எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த பழைய பட்டணத்தில் ஒரு பழமையான சீனர்கள் வழிபாட்டு தலமான சீனர் கோயில் இது வந்து திருவள்ளுவர் மாதிரி இருக்குது. ஆமாம், மாவட்டத்துக்கு தலைமையகமாக இருந்த ஒரு போலீஸ் நிலையம் இது. முன்பு இதுதான் வந்து சாஸ் பள்ளிக்கூடம். இதுதான் வந்து வாகீசர் தமிழ் பள்ளி. இந்த பள்ளி வந்து நிறைய தமிழ் கல்விமான்களை உருவாக்கியிருக்கு. இது ஸ்ரீ தஞ்சோங் பள்ளி. இது நான் படித்த பள்ளி. இயற்கை நிறைந்த அழகான அமைதியான மனசுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு ஊர் கோலசலாங்கூர். வெல்கம் டு கோலாசலாங்கூர். ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கோலாசலாங்கூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோலாசலாங்கூர் ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே உள்ள அந்த வரலாறு எல்லாமே சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கு வந்து நம்ம சரித்திரம் புகழ் வாய்ந்த இந்த கோலாசலாங்கூர் பட்டணத்தை சுற்றி பார்க்க போகிறோம். நம்மோடு சேர்ந்து நண்பர் ஐயா சுந்தரம் ஐயாவும் வராங்க. இவர் இந்த கோலாசலாங்கூரத்தில், இவரும் கோலாசலாங்கூர்ல நல்ல விஷயம் தெரிஞ்சவர். இன்றைக்கு மூவரும் நல்ல பயணிப்போம். சிறப்பான ஒரு காணொலியாக இன்னைக்கு இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு சிறப்புமிக்க ஒரு இடம். இது வந்து பழமையான ஒரு கோலாசலாங்கூர். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மலவாத்தி ஹில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்த அப்படியே நீங்கள் நடந்துக்கிட்டே சுற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான இடம். ஓகே. முன்பு வந்து இது வந்து ஒரு திடல், அருமையான ஒரு பந்துலாட்டு திடலாக இருந்துச்சு. இப்பொழுது வந்து ஒரு மையமாக மாற்றிட்டாங்க. இது வந்து கோலசலாங்கூருக்கு ஒரு அடையாளமான ஒரு சின்ன கலங்கரை விளக்கம். இதே மாதிரி கலங்கரை விளக்கம் உண்மையானது வந்து நீங்கள் புக்கின் மலாவத்தில் பார்க்கலாம். அங்கே உண்மையானதை பார்க்கலாம். இது அதற்குரிய அடையாளம் வந்து கோலசலாங்கனால அந்த அடையாளம் வந்து கலங்கரை விளக்கம். அதுதான் அதனுடைய மாதிரி அங்கே நிறுவியிருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது 1957. அப்போ அந்த 57 வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு அங்கே மிரடேக்கான்னு எழுதியிருக்கு பாருங்க. அந்த கோபுரம் வந்து உருவாக்கப்பட்டது பொதுமக்களுடைய பணத்தினால வந்து. அது வந்து இப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இது ஒரு நினைவு சின்னமாக அமைஞ்ச இந்த நினைவு சின்னத்தை 1961 இந்த சிலாங்கூர் மாநிலத்தோடைய சுல்தான் வந்து திறந்து வச்சாங்க. அதற்கு முன்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பந்துலாட்டு திடல் இருந்துச்சு. இப்போ அரசாங்கம் வந்து இதை வந்து ஒரு பொழுதுபோக்கு மையமாக மாற்றி அந்த பழைய அந்த அமைக்கப்பட்ட அந்த நினைவு சின்னம் அப்படியே இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாறு அங்கே இருக்கும். நினைவு சின்னத்துக்கு மேலே ஒரு மணிக்கூண்டு இருக்குது. அதில் வந்து கடிகாரமும் பொருத்தப்பட்டிருக்கு பாருங்கள் வந்து. இது ரொம்ப பழமையானது. 1957 நிறுவப்பட்டது வந்து இது. இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்து இங்கே அமர்ந்து இங்கே அவங்களோட பொழுதை வந்து ரொம்ப சந்தோஷமாக கழிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே கடைகளும் அங்காடி கடைகளும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குக்குள்ள ஒரு இடமா அது வந்து மாற்றப்பட்டு இருக்கிறது. இது வந்து முன்பு பந்துலாட்டு திடலாக இருந்தப்ப நமது இந்திய இளைஞர்கள் நிறைய பேர் இந்த திடலில் வந்து ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இது நல்ல ஒரு விளையாட்டு மையமாக இருந்துச்சு. இப்பொழுது தான் அது மாற்றப்பட்டுருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு இடம். அதனால் இது வந்து பழமை மாறாமல் அதே சமயத்தில் புதுமை கலந்து வந்து இங்கே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கத்தில் புதிய கட்டடங்கள் எல்லாம் உருவாகிருக்கு. இந்த மலாவாத்தி மலைன்னு ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு கீழே அந்த புதிய கட்டடங்கள்லாம் இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடமா ஒரு ஸ்தலமாக இது இருக்குது கோலசலாங்கூரில். நல்ல ஒரு பார்க்கு. இங்கே நல்ல கடைகளும் இருக்கும். நம்ம குடும்பத்தோடு எல்லாருமே வந்து இந்த நேரத்தை அவங்களோட இரவு நேரத்தை ரொம்ப உல்லாசமாக அங்கே கழிப்பாங்க வந்து. கோலசலாங்கூர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குங்க ஐயா. இது வந்து தான் பூர்வீகமான ஒரு பட்டணம். இங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. கோலசலாங்கூர்ன்றது இதுதான். இது வந்து ஒரு பழைய பட்டணம்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு மைய பகுதியில் வந்து ஒரு நடுத்தரமான வசதிகளோடு இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நவீனமான பெரிய அளவில் கட்டடங்கள்லாம் இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா கோலசலாங்கூருக்கு மட்டும் அமைஞ்சது. உங்களுக்கு எங்கே விருப்பமோ அந்த இடத்துக்கு போகலாம். ஏன்னு சொன்னாக்க எல்லா இடங்கள்லையும் பேங்க் இருக்குது, கடைகள் இருக்குது, உணவகம் இருக்குது, பொருள் வாங்கக்கூடிய வசதிகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆகவே ரொம்ப அமைதியாக ரொம்ப கூட்டம் இல்லாமல் நீங்கள் வந்து ரசிக்கணும். அதே சமயத்தில் அமைதியான முறையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணுன்னா நீங்கள் இந்த பழைய டவுனுக்கு வரலாம், பழைமையை ரசிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு மிதமான கூட்டம் இருக்குன்னா அந்த நடுவில் ஒரு டவுன் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்பி பேங்க், அந்த மற்ற பேங்க் உணவகங்கள்லாம் இருக்குது. அங்கே போகலாம்.
இல்லை நீங்கள் வந்து பெரிய அளவில் பேரங்காடிக்கு போனீங்கன்னா அது புதிய டவுன் இருக்குது. இதில் உள்ள வசதிகள் என்னென்னா கோலசிலாங்கூர் உள்ளவங்க எந்த இடத்துக்கும் ஒரு 5 நிமிடத்தில் எல்லா இடத்துக்கும் போயிடலாம். இது வந்து ஒரு அபூர்வமான அமைப்பு. அதனால் கோலசிலாங்கூரில் வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு விருப்பமான ஒரு இடம் இது. இது வந்து கொஞ்சம் புதிய கட்டடம் சார். 1936, 26 கட்டப்பட்ட கட்டடங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னே இருக்குது. நம்ம போய் அங்கே பார்க்கலாம் சார். இந்த பட்டணம் உருவாக்கப்பட்டப்ப கட்டிய கட்டடம் இது வந்து 1930 இந்த கட்டடம் கட்டப்பட்டது. அது மேலேயே அதில் எழுதியிருக்கு பாருங்க. இது வந்து 1930, அங்கே வந்து 1928 கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் பழமை மாறாமல் அதே ஒரு நல்ல நிலையில் இருக்குது. அப்படியே இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த பாண்டிச்சேரி மாதிரியே இருக்குது. இங்கே ஆட்சி செஞ்சது யார் சார் முன்னாடி? இங்கே ஆட்சி செஞ்சது ஜப்பானியர் ஆட்சி செஞ்சுருக்காங்க, பிரிட்டிஷார் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு முன்னாலேயும் டச்சுக்காரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கிலாம் வந்து மேலே உள்ளதெல்லாம் வந்து அவங்களுடைய காலத்தில் உள்ளது. அப்போ வந்து கப்பல்கள் வந்து அடையக்கூடிய ஒரு துறைமுகமாக கோலசிலாங்கூர் இருந்தது. அதனால தான் வந்து மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் ஏன் இருக்குன்னு சொன்னாக்க கப்பல்களுக்கு வழிகாட்டி. ஒரு துறைமுகம் இருக்கிற இடத்துல தான் கப்பல் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே இந்த கடல் தூர்ந்து போனதுனால இப்போ வந்து அந்த துறைமுக வசதிகள் இல்லை. இந்த இதுவும் 1930 அது வரைக்கும் தான் நம்மளுடைய பழைய கட்டடம். அப்போ 100 வருஷங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ 25, 1925, 1928 அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய வயசு கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் இந்த கட்டடங்கள் அப்படியே இருக்கு. எல்லா பேங்கும் இந்த இடத்துல இருக்குது. அதாவது நம்மளுக்கு பேங்க்குன்னு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதில் 3 வகையான பேங்க் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சார் அன்டிஃபோன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. 1935 இந்த பழைய டவுன்லேயே அவங்களுடைய கடையை வேணா இடம் மாறி இருக்கே தவிர 1900 இப்போ ஏறக்குறைய 90 வருஷமா அந்த கடையை வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க வந்து இந்த கடை அன்டிஃபு அப்படின்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்வே தான். ஆனால் நீங்கள் நடந்து அப்படியே சுற்றி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு. மலேசியாவில் அது ஒரு வசதி. எந்த ஒரு தெருவாக இருந்தாலும் அதை அப்படியே அழகுபடுத்தி வச்சுருவாங்க பாருங்க. அழகாக வந்து நடக்கிறதுக்கு நடைபாதை வச்சு நல்லா பூங்கொத்தெல்லாம் வச்சு செடியெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செருவு வந்து ஒரு உன்னதமான விஷயம். அதாவது இந்த கடைகளுக்கு பின்புறமா இருக்கிற இடத்த கூட சரி ஒரு கலை நயத்தோட சித்திரங்கள் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. வந்து இது வந்து மலேசியாவுடைய பண்பாடு, பாரம்பரியம், மலேசியர்களுடைய பழக்க வழக்கங்களை பிரதிபலிக்கிற வகையில வந்து மிக அழகாக வந்து இந்த கடையில பின்புறத்தை கூட இங்கே இருக்கக்கூடிய நகராண்மை கழகம் முயற்சி செய்து இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்த கட்டடம் முழுதுமே எல்லாமே ஓவியங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உள்ளூரில் இருக்கிற ஓவியர்கள் வந்து வரைஞ்சது. அப்போ இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் விளக்குகள் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். மக்கள் இங்கேயும் வந்து நடந்து போயிட்டு அவங்களோட பொழுதுபோக்குறத நம்ம பார்க்கலாம். அப்படியே நம்ம அந்த பாகாண்டத்தோ போயிருப்போம். அந்த பாகாண்டத்தோ பார்த்த ஒரு ஃபீலிங் வருது, ஒரு நினைவு வருது. அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய புக்கிட் மலாவத்தி அப்படியே முழுமையாக வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த பீரங்கி, அந்த கலங்கரை விளக்கம், இது எப்படியே தான் இந்த காட்சியை பார்க்கணுன்னா நம்ம மலையில் போய் பார்க்கலாம். அந்த மலையில் பார்க்கக்கூடிய காட்சியை வந்து ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க. இது நம்மளுடைய மொழியில் சொல்லணும்னு சொன்னாக்கா பல்லாங்குழி. இப்போ பல்லாங்குழி வந்து இங்கேயும் மலேசியாவிலையும் வழக்கத்தில் இருக்குது. அது ஒரு ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த அஞ்சாங்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த கல்லை தூக்கி போட்டு விளையாடுறது, கற்களை அந்த காலத்துல வந்து விளையாட்டு வசதி இல்லாத நேரத்துல நாமளே உருவாக்கின விளையாட்டுகள் வந்து இந்த அஞ்சாங்கல், பல்லாங்குழி, அதெல்லாம். ஏரியாவே பாத்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு மக்களே. அதுலயும் இதுல வந்து அப்படியே நடந்து போறதுக்கு சூப்பரா இருக்கு. இங்க நின்று நிறைய போட்டோ எடுத்துக்கங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா பொய்க்கால் குதிரை. மலைக்காரர்கள்ட்டையும் அது ஊடுருவி அவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் இந்த புறவி ஆட்டம், பொய்க்கால் குதிரைன்னு சொன்னாக்க அந்த ஓவியமா இங்க வரைஞ்சிருக்கிறாங்க. நானா சின்ன வயசுல இந்த மாதிரி டயர்லாம் விளையாண்டுருக்கீங்க. ஆமா ஆமா. அது எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. எல்லா விளையாட்டும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து கோலாசிலாங்கூரை சுற்றி நிறைய எஸ்டேட்டு, அங்கே வேலை பார்த்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா அந்த நினைவுகளை பார்த்துக்கலாம். அதாவது கயிறு இழுக்கும் போட்டி. அதாவது இந்த ஓவியத்துக்கு பக்கத்தில் நம்ம எல்லாம் வரிசையா நின்று இழுத்து அவங்களோட கயிறு இழுக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். இப்போ நம்ம ஒரு 4-5 பேர் நின்று இங்கே அந்த கயிறை பிடிச்சோம்னு சொன்னாக்க நம்மளும் அந்த கயிறு இழுக்கிற போட்டியில் கலந்து கொள்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் தான். அதனால தான் அந்த இடத்த வந்து வெறுமையாக விட்டுருக்குறாங்க. அப்போ மற்ற நம்ம எல்லாம் வந்து நின்று இப்போ நண்பர்கள் வரும்போது அது கூட நின்று இப்போ நம்ம நண்பர் சுந்தரராஜன் இருக்காரு, அந்த கயிறை பிடிச்சிலுங்க அந்த மாதிரி ஏன்னா இழுத்து தள்ளிடாதீங்க பாவம். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இசைக்கருவிகள், மலாய்க்காரர்களுடைய பாரம்பரிய இசைக்கருவி. அதை ஒரு சித்திரமா அழகா அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க வந்து.
ஸோ எல்லா சமூக மக்களுடைய அந்த அடையாளங்கள் இருக்கு. அதாவது கலாச்சாரங்கள் ஒண்ணுக்கொண்ணு பின்னி பிணைந்து, ஏன்னா 3 சமூகங்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல ஒன்றுக்கொன்றோட கலாச்சாரத்தை அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அது வந்து வசீகரிச்சுக்கிட்டாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். இந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம இங்க வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி சுத்தி பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லா பெயிண்டிங்லாம் அடிச்சு சூப்பரா இருக்கு. பட்டம் வரைஞ்சிருக்காங்க. மலாய் மொழியில இதை வாவுன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் கிளாந்தான் மாநிலத்துல இதுல வந்து கைத்தேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த வாவ் பட்டம், இந்த பட்டத்தை தான் மலேசியாவுடைய தேசிய விமான நிறுவனமான மாஸ்ல அவங்களோட சின்னத்தை நீங்க அடுத்த முறை நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு பட்டம் தெரியும். அதே மாதிரி பட்டங்கள் வந்து கிளாந்தன் மாநிலத்தில் உருவாக்கப்படும். அது சித்திரமா வந்து இங்க இருக்கு. இப்போ இங்க இருக்கிற எல்லாமே மலேசியாவில் மக்களால வந்து கலாச்சாரமா வந்து பின்பற்றக்கூடிய விஷயங்களை தான் ஓவியமா வரைஞ்சி. இது என்னது? தாயம். 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 நம்ம வந்து குறிப்பாத்து அடிப்போம் இல்லைங்களா, தாயம் விளையாட்டு. சிங்கி. ஆமா, சோடா சிங்கி. ஆமா, அதுதான். அப்ப மலேசியான்றது வந்து எல்லா எங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம சுத்தி பார்த்த அந்த பழைய கட்டடத்துக்கு இதான் நுழைவான பாதை. இதான் முதல்ல வந்து ஆரம்பத்தில் ஒரே பாதை, ஒரே டவுனா இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகராண்மை கழகத்துக்கு கீழே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரம்னு சொல்லலாம், அறிவிப்புன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே கடைங்களுக்கு பின்னால் எலிகள் எப்பொழுதும் சுற்றுறது எல்லா ஊர்லேயும் இருக்குது. அது மற்றவங்களுக்கு வந்து அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலியை பிடிச்சி கொடுத்தா 3 வெள்ளி அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னன்னு சொன்னாக்க, இப்போ இது போட்டதுலேருந்து எலிங்கள்லாம் காணும். ஏன்னா எலிகள் வந்து படிக்காத அளவில் எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்கணும். இப்போ இதெல்லாம் எலி படிச்சிருச்சு போல இருக்குது. அதனால் இப்போ எலிகளை காணாமல் போயிடுச்சு. இப்போ இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நேராக நீங்கள் முதல்ல சந்திக்கக்கூடிய சரித்திர புகழ் வாய்ந்த இடம்னா அந்த புக்கிட் மலாவாத்தி, அதாவது மலாவாத்தி மலை. அங்கே தான் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலாக்கா ஜலசந்தி தெரியும், மீன்பிடி படகுகள் தெரியும். அந்த காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனையோட சிதிலங்கள் இருக்குது. அதே சமயத்தில் பீரங்கிகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கே கலங்கரை விளக்கமும் இருக்குது. ஏன்னா அது ஒரு துறைமுகமாக இருந்ததுனால அங்கே கலங்கரை விளக்கம் அந்த இடத்துல இருக்குது. மலைக்கு நீங்கள் போயிட்டு இதெல்லாம் இந்த அழகெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு, இதுக்குன்னு சரியாக ஒரு ட்ரம் வண்டி மாதிரி ஒரு டிராக்டர் வண்டி இருக்குது. அதில் வந்து ரொம்ப குறைவான தொகை தான், 2 வெள்ளி வரும். அதை கொடுத்துட்டு மேலே போய் இறக்கி விட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துடலாம். வந்து இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுல்தான்களுடைய அந்த காலத்து மன்னர்களுடைய கல்லறைகள் கூட தனியாக ஒரு இடம் வச்சுருக்குறாங்க. வந்து 100 வருஷம் மரங்கள் இருக்குது. மன்னர்கள் வந்து கோழி சண்டையை ரசித்த ஒரு இடம் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற கல்லுலாம் பார்த்தீங்கன்னா அதான் அம்மி செய்கிற கல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள் இருக்கும். அந்த கல்லாம் வந்து அம்மி செய்கிற கல்லுன்னு சொல்லுவாங்க. எப்படி மலேசியாவோட விமான நிலையத்தில் வந்து பட்டம் இருக்கோ, வாவ் பட்டம் இருக்கோ, அதே மாதிரி கோலசலாங்கூரில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து அந்த கலங்கரை விளக்கம். அதனால் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு கலங்கரை விளக்கத்தோட மாடல், அந்த மாதிரியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதனால் புக்கிட் மலாவத்தி வாசல்லே நீங்கள் இந்த அழகான ஒரு கலங்கரை விளக்கத்தின் மாடல் பார்க்கலாம். இப்போது நீங்கள் புக்கிட் மலாவத்தி போய்ட்டு நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா சார், காடி இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு எப்பொழுதும் டிராக்டர் வந்து மேலே போவோம். நீங்கள் ஏறி போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். 6 மணிக்கு மேலே நம்மளுடைய சொந்த வாகனத்தை பயன்படுத்தி மேலே போயிட்டு சூரியன் மறையக்கூடிய அந்த அழகான காட்சியை நீங்கள் வந்து சூரியன் மறையிற வரைக்கும் பார்த்துட்டு அந்த கலங்கரை விளக்கம் அதுக்கப்புறம் வந்து திறந்து விடுவாங்க. அந்த ஒளி வீசுறதை நம்ம பார்த்து ரசிக்கிறது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கேருந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த பழுப்பு நிற கட்டடம். அது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த சுல்தான்கள், மன்னர்கள் இந்த பகுதியில் உள்ளவங்களை வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம். அதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனித ஸ்தலமாக அவங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க ரொம்ப காலமாக. அதுக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி இருக்கும். அந்த பீரங்கிக்கு வந்து மஞ்சள் துணி சுற்றி இருப்பாங்க. ஏன் மஞ்சள் துணினா, அது வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அதுவாக வெடிச்சிருச்சு. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு புனித தன்மை இருக்குன்றதுனால நீங்கள் அந்த அவங்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் துணியில் சுற்றி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மலையில் போயிட்டு இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு நீங்கள் திரும்ப வந்து இறங்கும்போது அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பள்ளிவாசல். இப்போ தான் அண்மையில் இது புதுப்பிக்கப்பட்டது. இது 100 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல். ரொம்ப அழகான பள்ளிவாசல். இப்போ புதுப்பிச்சு 1 வருஷமாச்சு. ஆமாம், டூரிஸ்ட் வர மக்களுக்கு அவங்க தொழுகை நேரத்துக்கு வசதியாக இங்கேயே பள்ளிவாசல் இருக்குது. அழகான இந்த பள்ளிவாசலை பார்த்துட்டு தொழுகையை முடிச்சுட்டு இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பார்த்த அந்த அழகான அந்த ஓவியங்களை வரைஞ்ச அந்த கடைகளுக்கு பின்னால் அமைந்திருக்கக்கூடிய அந்த சித்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த சாலை இங்கே இருக்குது பாருங்கள். அதில் போனீங்கன்னா இதுலேருந்து ஏறக்குறைய ஒரு 200 மீட்டருக்கு அழகான ஓவியங்களை வந்து நம்ம ரசிக்கலாம். இந்த பக்கம் இல்லாமல் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா பழைய பட்டணம். இதுதான் பூர்வீகமாக ஆரம்பிக்கப்பட்ட இடத்துனால அது பக்கம் இல்லாமல் கோலசலாங்கூர் இந்த இடம். லால்வான் சனின்னு சொன்னாக்க, சனினா கலை, லால்வான்னா பாதை.
அந்த ஓவியங்கள்லாம் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பாதை அப்படின்றது தான் அங்கே எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஓவியம், இந்த பீரங்கி இந்த பின்னணியில் உள்ள அழகாக அமைந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள், இது யாங் பர்ஹோட், அதாவது அரசாங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரும் யாங் பர்ஹோம்னு சொல்லுவாங்க. அதில் துவான் ஹீ லாய்ஸேன்றவர் இதுக்குள்ளே செலவை ஏற்றுக்கிட்டதுனால அந்த பேர் அங்கே போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கள் பின்னாடி அந்த பெயிண்ட் இருக்குது, அப்படியே எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. நான் இங்கே ஃபோன்லேருந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா அப்படியே நேச்சுரலாக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, நல்லா சுற்றி ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் மலைக்கு மேலே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கேயும் நல்லா நிறையா பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அது நான் ஒரு தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், லிங்கு கீழே கொடுக்குறேன். ஆனால் இந்த ஏரியாவே சுற்றி நல்லா அழகாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க மக்களே. ஸோ பாருங்கன்னா வளைச்சி நல்லா நீங்கள் பெயிண்டிங் பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஒன் வே தான், நீங்கள் இப்படியே வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து அப்படியே போய் அப்புறம் வந்து அப்படியே நீங்கள் ரைட்டு போகலாம் அல்லது ஸ்ட்ரைட்டாக போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது இப்போ மலையில சொல்லலாம் இந்த போஸ்ட் மலேசியா அப்படின்றது தபால் நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள வரலாறு என்னன்னு செஞ்சிங்கன்னா, எப்படி இந்த பட்டணம் பழமையானதோ அதே மாதிரி 90 வருஷங்களுக்கு பழமையான கட்டடங்கள் தான். என்ன இந்த ஓடுகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு, அந்த கட்டட அமைப்புகளை பார்த்திங்கன்னா அந்த பழமையை வந்து நம்ம வந்து உணரலாம். எப்பொழுதும் இங்கே மலேசியாவில் பார்த்திங்கன்னா இந்த பழமையான கட்டடங்களை பராமரிக்கிறது வந்து ஒரு பாரம்பரியமாக வச்சுருக்கிறாங்க. அதுபோல் தான் இதுவும் அமைஞ்சிருக்கு. அதே போல் அந்த ஜன்னலுக்கு கீழே இருக்குது பாருங்கள், ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பெரும்பாலும் வந்து 50, 60, 70 வருஷங்கள் பழமையான கட்டடங்களில் மட்டுமே காணப்படுது. அப்போ உள்ளது வந்து மர சட்டங்கள் சார், இதெல்லாம் மரம். இன்ன வரைக்கும் அது வந்து இத்து போகாமல் இருக்குது. இது வந்து தூண் கிடையாது, மரம் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து அமைதியாக நீங்கள் ரசிக்கணும், பொருள் வாங்கணும், உங்களுக்கு அமைதி விரும்பினா இந்த பழைய டவுனுக்கு வரலாம். ஏன்னா பழைய டவுன்லேயும் எல்லா வசதிகளும் இருக்குது. நீங்கள் பரபரப்பான நாளுன்னா புதிய டவுன் இருக்குது, அதில் எல்லா விதமான பரபரப்பையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம பார்க்கக்கூடிய கோலசலாங்கல்ல ஒரு பழமை வாய்ந்த சீனர் கோயிலுடைய பின்புறம். இப்போ நம்ம சுற்றி வந்தோமா அந்த கோயிலுடைய அழகை வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த படிக்கட்டு வந்து இந்த புக்கிட் மலாவத்தி என்று சொல்லப்படக்கூடிய மலாவத்தி மலைக்கு போகக்கூடிய ஒரு பாதை. ஏற்கனவே இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு உணவகம் அமைச்சாங்க. அதுக்காக இந்த படிகளை வந்து சீரமைச்சாங்க. இருந்தபோதும் அந்த ரெஸ்டாரண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாததுனால அந்த படிகள் அப்படியே இருக்குது. இப்போ இதில் ஏறி போனாலும் புக்கிட் மலாவத்திக்கு நம்ம போகலாம் நடைபாதையாக. நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மரம். இந்த மரத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் அதோட வயசு இருக்கும். இதே மாதிரி புக்கிட் மலாவத்தில் ஒரு மரம் இருக்குது, 120 வருஷம் மரம். அந்த மரத்தோட வேல்யூ வந்து 1.7 மில்லியன் மலேசியா ரிங்கிட். இந்த கோயிலை வந்து தியான் ஹோக் தொக்கோங் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தொக்கோங்னு எழுதியிருக்கு பாருங்கள். தொக்கோங் எனப்படுவது வந்து கோவில் 1926 நிர்மாணிக்கப்பட்ட, அதாவது 99 வருடம் பழமையான இந்த பழைய பட்டணத்தில் ஒரு பழமையான சீனர்கள் வழிபாட்டு தலமான சீனர் கோயில். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் கலைநயத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு சீனர் கோயில். இங்கே இருக்கக்கூடிய அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட இந்த பழைய கட்டடங்கள் கூட இதனை ஒத்த ஒரு வயதுள்ள கட்டடங்கள் எல்லாமே. அதாவது சீனர்களுடைய மதம் சார்பான சித்திரங்கள், ஓவியங்கள், கலை நயமிக்க பொருட்கள் எல்லாமே அமைந்த ஒரு அற்புதமான ஒரு இடம். திரைப்படத்தை ஒட்டி சொல்லணும்னா இந்த குங்ஃபு பண்டான்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வகையான மிருகங்களும் அதில் வந்து கேரக்டரில் இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு வகையில் வந்து புத்தர் வந்து உடல்நல குறைவாக இருக்கும்போது 12 வகையான விலங்குகளை வந்து அவரை வந்து பார்க்க வந்ததாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குரங்கு, ஆடு, குதிரை, நாகம் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். அது வந்து இங்கே ஒரு சித்திரமாக இருக்குது. அவங்களுக்கு இவரை பார்த்தா உங்களுக்கு யார் மாதிரி தெரியுது? இவரை பார்த்தோன்னே சொல்லிடலாம் போதி தர்மர் மாதிரி இருக்காரு அப்படின்னு. அப்படியா? அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு இவரை பார்த்தா அப்படியே நம்ம திருவள்ளுவர் மாதிரி இருக்கு. ஆமாம், அதை தான் நான் 2வது சொல்லலாம்னு நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க. அவர் கையிலையும் புத்தகம் இருக்கு பாருங்க. ஆமாம், சேம் அதே மாதிரி திருவள்ளுவர் இருக்கிறாரு. ஆமாம், நிச்சயமாக இவரும் ஒரு கல்விமானாக இருக்கணும். அதனால தான் எந்த சிலைகள்லையும் அந்த புத்தகம் கையில் இல்லை, ஆனால் இவர்கிட்ட வந்து புத்தகம் கையில் இருக்குது. ஆனால் நமக்கு அவர் வரலாறு தெரியாதனால எதையும் வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியல. ஒரு சுகந்தமான சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம் சார். பாருங்க, எந்த தொல்லையும் இல்லாமல் நல்ல ஒரு காற்று வீசுது. அந்த சுற்றுச்சூழலும் வந்து நமக்கு ரொம்ப கண்ணுக்கு இதமாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, மனசுக்கு இதமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1914 18 வரைக்கும் உலகப்போர், முதலாம் உலகப்போர். அதற்கப்புறம் 2வது உலகப்போர் வந்து 1939 1945 வரைக்கும் நடந்துச்சு. அப்போது அந்த காலகட்டங்களில் வந்து நாட்டுக்காக வந்து போராடி போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவு சின்னமாக வந்து இதை வந்து இங்கே அமைச்சிருக்கிறாங்க. இது அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1924. அந்த டைமில் வந்து இந்த கவர்னர் ஆட்சி நடக்கும். ஏன்னா பிரிட்டிஷ்காரவங்க அந்த நேரத்தில் ஆட்சி செஞ்சதுனால சர் வில்லியம் ஜார்ஜ் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் 1924 அவர்களுக்கு அந்த போர் வீரர்களுக்கு உயிர் தியாகம் செய்ததற்காக
அந்த இந்த நினைவு சின்னம் வந்து அமைக்கப்பட்டது. இது வந்துங்க சார் தீயணைப்பு நிலையம். இதுவும் ரொம்ப பழமையான கட்டடம். நீங்கள் கட்டடத்தை பார்த்தாலே தெரியும். எல்லாம் இந்த கோலசலாங்கூர் பட்டணம் எப்போ உருவாச்சோ அப்போவே உருவான ஒரு தீயணைப்பு நிலையம் இது. இப்போது புதிய இடத்துக்கு வந்து மாற்றப்பட்டு நவீனமான கட்டடத்துக்கு வந்து போயிடுச்சு. நீங்கள் இந்த கட்டட அமைப்புகளை பார்த்தாலே தெரியும். இதுக்கு நேராக எதிர்க்க பார்த்தீங்க சொன்னாக்க நேர் எதிராக உள்ளது பழைய போலீஸ் ஸ்டேஷன். அது இடையில வந்து வேற ஒரு பயிற்சி மையமாக மாற்றினாங்க. அப்போ அதுவும் சரியாக வரல. இது வந்து பழைய மாவட்டத்துக்கு தலைமையகமாக இருந்த ஒரு போலீஸ் நிலையம் இது. மலேசியாவில் வந்து 3 இன பள்ளிகள் இருக்குது. ஆரம்ப பள்ளியில் வந்து தமிழ் பள்ளி, மலாய் பள்ளி, சீன பள்ளி இருக்குது. அது முடிந்த பிறகு இடைநிலை பள்ளி. முன்பு இதான் வந்து சாஸ் பள்ளிக்கூடம். ஆரம்பத்தில் வந்து இடைநிலை பள்ளியாக இருந்தது. இப்போ வந்து மேல்நிலை பள்ளியாக மாறிடுச்சு. இந்த பள்ளியில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, என் மனைவி படித்த பள்ளிக்கூடமும் இதுதான். நான் படித்த பள்ளி இது அருகில் இருக்குது. சிறிதொஞ்சம் அப்புறம் அதுக்கு போவோம். முக்கியமான இடமா இருக்கும் அது. இது வந்து எல்லா இன மாணவர்களும் படிக்கிற ஒரு பள்ளி. இது ஒரு மேல்நிலை பள்ளி. நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் இதிலேருந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு இந்த பள்ளியை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதுக்கு வந்து நம்ம அஸ்ராஃபுக்கு தான் நன்றி சொல்லணும். இதுதான் வந்து வாகீசர் தமிழ் பள்ளி. இந்த பள்ளி வந்து நிறைய தமிழ் கல்விமான்களை உருவாக்கியிருக்கு. ஒரு அழகான பள்ளி, ஒரு அழகான இடத்துல இருக்குது. நம்மளுடைய புக்கிட் மலாவாத்திக்கு அடிவாரத்தில் இந்த பள்ளி அமைஞ்சிருக்குது. தேசிய வகை வாகீசர் தமிழ் பள்ளி. தமிழ் மட்டுமே பாடமா? தமிழ் மொழி மற்ற பாடங்களும் இருக்குது. தேசிய மொழி, ஆங்கிலம் இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக இருக்குது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் நமக்கு நல்ல அறிமுகமான நம்முடன் பணியாற்றிய ஒரு ஆசிரியர். அவங்க பேர் திருமதி பெண்ணரசி. இது வந்து ஆரம்ப மலாய் பள்ளி, தேசிய மொழி பள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த மொழி பள்ளி இது வந்து மலாய்க்கார பிள்ளைகள் மட்டும் அல்லாமல் சீன பிள்ளைகளும் தமிழ் பிள்ளைகளும் வந்து இதில் படிக்கிறாங்க. சீன பள்ளின்னு சொல்லுவோம், சீன மொழி பள்ளி. இது எல்லாமே அருகில் தான் இருக்குது. நம்ம தமிழ் பள்ளியை பார்த்தோம், மலாய் பள்ளியை பார்த்தோம், இப்போ சீன மொழி பள்ளியும் பார்க்குறோம். இந்த பள்ளியிலும் மூவின மக்களும் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு உரிமை இருக்குது, படிக்கலாம் எல்லாரும். இப்போ நம்ம 3 இன பள்ளியும் பார்த்தோம். ஆரம்ப பள்ளி, அதாவது 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் படிப்போம். அந்த படிப்பு முடிச்சிட்ட பிறகு கட்டாயமாக அடுத்தது வந்து இடைநிலை பள்ளிக்கு வருவோம். அந்த இடைநிலை பள்ளியில் இது ஸ்ரீ தஞ்சோங் பள்ளி. இது நான் படித்த பள்ளி. இது நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைகளும் இதில் தான், இந்த பள்ளியில் தான் படித்தாங்க. ஒரு 6 ஆண்டுகள் இந்த பள்ளியில் நாங்கள் படித்தோம். ஒரு அருமையான பள்ளி, அருமையான ஆசிரியர்கள் இருந்த இடம். இப்போ என்னுடன் படித்த மாணவர்கள் இதெல்லாம் பார்த்தாங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ எல்லோரும் பாருங்கள் இந்த பள்ளி அப்படியே. இதுவும் புக்கிட் மலாவாத்தி மலை அடிவாரத்தில் உள்ள பள்ளி. ரொம்ப அமைதியான ஒரு இடம், அழகான இடம், ரொம்ப சந்தோஷமான ஒரு கல்வி கற்கக்கூடிய இடம் இது வந்து. அதே வேளையில் இந்த இடத்துல சிறு வயதிலிருந்து வளர்ந்த ஒரு நல்ல அனுபவமான ஒரு நண்பர், ரொம்ப அருமையான மனிதர், ஒரு நல்ல ஒரு வியாபாரி, கான்ட்ராக்டர், ரொம்ப சிறப்பான பொது நலம் உடைய ஒரு நல்ல அருமையான மனிதர். அன்றைக்கு அந்த கோயில் நம்ம கல்யாணம் நடந்துச்சுல, அந்த கோயில் தலைவரும் அவர் தான். ஸோ அவரையும் நம்ம இன்றைக்கு சந்திச்சு அவர் இந்த இடத்த பத்தி நல்ல விரிவா நம்மளுக்கு நல்லா சொல்லுவாங்க. இப்போ வந்து நமக்கு எல்லாத்தையும் இந்த இடத்தெல்லாம் அவர் சுத்தி காமிச்சு விளக்கமா சொல்லுவார். சரி, வாங்க போகலாம். மணிமாறன் என் பேர், காளிகோவில் தலைவர். உண்மையான பேர் தர்மலிங்கம். என் பேர் முனியாண்டி தர்மலிங்கம். நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான். 56 வயசாச்சு எனக்கு. விளாண்ட இடம் இதுதான். பிறந்த இடமும் இங்கே தான், கோலசலாங்கூர் ஜேகேஆரில் தான் நம்ம பிறந்தோம். இங்கே இடம்லாம் நம்மளுக்கு என்னோட சரித்திரத்தில் எனக்கு கொஞ்சம் தெரியும். இங்கே உள்ள விஷயம் கொஞ்சம் நான் முன்னோரோட விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது அவளையே. இது புக்கே பிளாண்டா சொல்லுவாங்க. வாங்க போவோம். இது கொஞ்சம் சரித்திரம் இருக்குது, இதில் கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல புக்கிட் மலாவாத்தி, அதோட தொடர்புடையது தான் இதுவும் வந்து முன்பு வந்து டச்சுக்காரர்கள், பிளாண்டக்காரர்கள் போர் புரிவதற்கு இந்த இடம் வந்து முக்கியமாக அமைஞ்சது ஒரு இடம். இதுவும் ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த இடம். இது பேர் வந்து முந்தி வந்து புக்கே பிளாண்டர்னுவாங்க. இப்போ வந்து இது வந்து மாற்றிட்டாங்க, தஞ்சோங் கராமாட் போட்டாங்க இது இப்போ. ஸோ இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் கூட தொடர்பு இருக்குது. இன்னொரு மலைக்கும் நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். அந்த மலைக்கும் தொடர்பு இருக்குது. இது கீரை எப்படின்னா அந்த காலத்தில் உள்ளவங்க இருந்தாங்க. நம்மளோட சரித்திரம் தெரியல, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். இதெல்லாம் போர்பட இடம். அந்த காலத்தில் ஜாமா அங்கே இருக்குது. நாங்கள் அந்த மரியாமை அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம போய் மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கோட்டை, இது அதோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது ஒரே மலையாக இருந்தது, சாலைக்காக 2 ஆக்கிட்டாங்க. மிந்தி வந்து படிக்கட்டு இல்லைன்னு அந்த என்ன சிமெண்ட்ல செஞ்சது. ஆமாம், இப்போ வந்து இது வந்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வர்றதுனால
அது கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ யாரும் போகிறதில்ல ரொம்ப. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது பின்னால் இருக்கிறது தான் ஒரு இடைநிலை பள்ளி, ஸ்ரீ தஞ்சோங் இடைநிலை பள்ளி. இந்த பள்ளியில் தான் நான் 6 வருஷமாக படித்தேன். இந்த பள்ளியில் படிக்கிறப்ப இங்கே தான் வந்து பஸ்ஸில் வந்து இறக்கி விடுவாங்க. நாங்கள் இதெல்லாம் மலையெல்லாம் ஏறி விளாண்ட இடம் இது. இப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோமா, இதுதான் ஒரு சின்ன மலை. புக்கிட் மலாவத்தியோட கொஞ்சம் சின்னது இது வந்து. இல்லை ரொம்ப சின்னது, ரொம்ப சின்ன இது. வாங்கண்ணே உள்ளே போய் பார்ப்பண்ணே வாங்கண்ணே. புக்கிட் மலாவத்திக்கு தான் அதிகமாக வருவாங்க, இங்கே வரமாட்டாங்க. நானே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏறி. அவங்களோட கோட்டை நமிதி. ஆனால் இதெல்லாம் வந்துன்னு இப்போ கட்டப்பட்டது. இதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த செவுறு மாதிரி இருக்குமே, அது என்ன சொல்லுவாங்க, கோட்டை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 இருந்துச்சு மிந்தி. இப்போ ஒன்று அதோட பராமரிப்புலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுட்டானுங்க. இந்த ஸ்ரீ தஞ்சோங் பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள்லாம் இதெல்லாம் பார்த்தாங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா இது வந்து போன நூற்றாண்டில் பார்த்தது எல்லாருமே. அந்த கோட்டைக்கான முன்பு கட்டுனதுக்கான ஒரு சின்ன அடிச்சுவடு இதெல்லாம். அங்கே பார்க்குறீங்க. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சே எனக்கே 56 வயசுனா இதுக்கு முன்னுக்குள்ள எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல. ஆனால் அப்படியே இருக்குது. இது வந்து இந்த புக்கிட் பிளாண்டாலேருந்து பார்த்தோமா பக்கத்தில் ஒரு இடைநிலை பள்ளி இருக்குது. நாங்கள்லாம் படித்த பள்ளி இது. ஸ்ரீ தஞ்சோங் இடைநிலை பள்ளி. அந்த பக்கம் ஒரு சீன பள்ளி இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு மலாய் பள்ளி, அதுக்கு அங்கிட்டு வந்து தமிழ் பள்ளி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என் நண்பர்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த இப்போ வர்றது பத்தனியம்மா கோயிலுக்கு போகிறோம். இது அந்த காலத்தில் உள்ள வரலாறு. என்னோட முன்னோர்கள் உள்ளவங்க வந்து சாமி கும்பிட்ட இடம் இது. பெரும்பாலும் தமிழவங்க தான் அங்கே வந்துட்டு பெரும்பாலும் இருந்தவங்க. ஆனால் அதோட கிடா வெட்டுறதுலாம் வந்துட்டு விநாயகரவங்க தான் வெட்டுவாங்க. இங்கே உள்ளவங்க முஸ்லீம் தான் வெட்டுவாங்க. வெட்டி முடிஞ்சால் நம்ம ஆளுங்க தான் சமைப்பாங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருந்தது. அப்புறம் இருந்தாப்புல நிப்பாட்டிட்டாங்க. பார்த்தோம் இந்த மலை, இந்த மலையோட இந்த மலையும் ஜாயின்னு இடையில வந்துட்டு அந்த காலத்தில் கேள்விப்பட்டது வந்து என்னென்னா, இது வந்து கோரி, ஜேகேஆர் கோரி. இதில் கல் எடுத்தது சரியான டீப்னாங்க. எவ்வளோ ஆழம் நம்மளுக்கு தெரியாது, இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆழம் எவ்வளோன்னு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக இருக்குது. இது எங்கள் அப்பா காலத்தில் உள்ளது, எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் உள்ளது கோரி இது. அது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், மக்காம் அண்ணா டாரர் போட்டிருக்கேன், கம்பம் தஞ்சம் கிராம கொலஸ்லாங்க போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதோட சரித்திரம் என்னென்னா, அந்த காலத்தில் உள்ள வந்துட்டு நம்ம தமிழாளுங்க தான் வந்துட்டு பின்னால் ஒரு மரம் இருக்குது, அரச மரம். இந்த என்ன சொல்லுவாங்க, பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்க வந்துட்டு அதை வேண்டி அதில் மரத்தில் அந்த கயிறு மாதிரி கட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த காலத்துலலாம் கட்டுவாங்க. அது குறவு அந்த காலத்துலலாம் கட்டுவாங்க. அது கட்டி முடிஞ்சோன்னா அவங்களுக்கு என்ன பிள்ளை வேண்டுதல் வந்து ஜாடி ஆயிடுச்சுன்னா உடனே கிடா வெட்டுவாங்க. எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை, வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டி சாப்பாடு போடுவாங்க. அது முந்தி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ அது அப்படியே இதாகிடுச்சு, அது இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்படியே மக்கம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து இது பேர் மக்கம்ங்க. ஸோ இங்கே வந்து அதோட சரித்திரம் என்னன்னா, அப்போ வந்து இங்கே 2 பேர் காணா போயிட்டாங்கன்னு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுதான் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், உண்மையாக உள்ளதே நம்மளுக்கு தெரியாது. 2 பேர் காணா போயிட்டாங்க சொல்லி பாருங்கள். அதோட அம்மிகள்லாம் இருக்குது பாருங்கள், இதில் தான் முந்தி அரைப்பாங்க. எல்லாம் தஞ்சோகரமாடு இதுதான் அந்த குளம். நம்ம இந்த தஞ்சோகரமாடு குளம் தான் சொல்லுவோம். இதெல்லாம் இது கோரி, முந்தி உள்ள கோரி. இது பாருங்கள், பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் தண்ணி. அது இறைச்சும் பார்த்தாங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல, அதோட ஆழம் கண்டுபிடிக்க முடியல. இப்போது கோலசலாங்கர் வந்து சுற்றி பார்த்துட்டு ரொம்ப களைப்பா இங்கே கோலசலாங்கரில் ஒரு இரவு தங்கணும் அப்படின்னு சொன்னாக்க நிறைய தங்கும் விடுதிகள் இருக்குது. அது வசதிக்கு தகுந்தபடி ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு 3 நட்சத்திர ஹோட்டல் அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுடைய டி பால்மா ரிசார்ட் வந்து கோலசலாங்கரில் இருக்குது. இது எல்லா வசதிகளும் உள்ள ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தங்கும் விடுதி. இதோட சுற்றுச்சூழல்களும் ரொம்ப அருமையாக இருக்கும். வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தங்குறக்கூடிய இடங்கள்லாம் வந்து அப்படியே குடில்கள் மாதிரி இருக்கும். எல்லாமே குடில்களாக தனித்தனியாக இருக்கும். வந்து அதனுடைய சிறப்பு அம்சம் அது. ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், நல்ல ஹோட்டல், அருமையான ஹோட்டல். இது வந்து அழகு வீடு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நவீன வசதியாக இருக்கும். எல்லாம் ஏர்கான், இந்த படுக்கை அறைகள்லாம் வந்து நவீன வசதியில் இருக்கும். வெளியில் பார்க்க அப்படி இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்தோம்னு சொன்னாக்க இந்த வசதிகளை, தங்கும் வசதி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரியவர்களும் சிறியவர்களும் வந்து குளிக்கிற அளவுக்கு அழகான நீச்சல் குளமும் அங்கே அமைஞ்சிருக்கு. பின்னால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அளவில், பெரிய மாநாடுகள் நடக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மண்டபமும் அங்கே அமைஞ்சிருக்கு. சரியாக சொல்லணும்னா புக்கிட் மெலாவாத்தி, அதாவது மலாவாத்தி மலைக்கு கீழ் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். பசுமையான இடங்களையே பார்த்தோம், பசுமையான மரங்களை பார்த்தோம். இன்றைக்கி பட்டு போன ஒரு மரத்தை பார்க்குறோன்னா, இது நல்லா வளர்ந்து பீடு பெற்று அது உயரமாக நிற்கும் போது அதை வெட்டவே முடியல, வெட்டி சாய்க்க முடியல, கோயிலுடைய பாதுகாப்பு கருதி. ஆனால் அதுவே ஒரு காலகட்டத்தில் சாஞ்சிட்ட பிறகு தான்
இந்த மரத்தை வந்து வெட்ட முடிஞ்சுது, கிளையை வெட்ட முடிஞ்சுது. அதனால தான் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி இப்படி இருக்குது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது தான் வந்து பத்ரகாளி அம்மன் ஆலயம். இதற்கும் பூர்வீகமான வரலாறு இருக்குது. நம்முடைய நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த மலைக்கு கீழ் அடிவாரத்தில் மிக அழகாக நேர்த்தியாக ரொம்ப சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். நிறைய பக்தர்கள் இங்கே வருவாங்க. கோலசிலாங்கருக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்தை வந்து பார்க்கணும். வணக்கம். நான் தான் கோயில் நிர்வாகி மணிமாறன். உண்மையான பேர் தர்மலிங்கம் நேண்டி, தலைவராக இருக்க அந்த கோயிலில். வணக்கம். ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மன் கோயில். இங்கே வந்து பெரும்பாலும் வந்துட்டு எல்லாம் காளியம்மா கோயில் தான் சொல்லுவாங்க. தஞ்சக்கரமாடு கோலசிலாங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டாரத்தில் வந்து இந்த டவுன்லேருந்து தஞ்சக்கரமாடு வரைக்கும் மக்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த கல்யாணம் இந்த ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது. எல்லாத்துக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப பக்தி, ரொம்ப இங்கே இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா எல்லாமே பக்தி. என்கிட்ட எல்லாமே அதான் சொல்லுவாங்க, இங்கே வந்தானே வேறு மாதிரி இருக்குண்ணே, ஒரு பக்தி வருதுண்ணே, ஒரு சந்தோஷம் வருதுண்ணே, நான் அமைதியான இடம்ண்ணே அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். அனைத்து பக்த மெய்யடியார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அண்ணாவுக்கும் மிக்க நன்றி. மற்றும் எமது ஆலய ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் அம்பாளுடைய அருளையும் ஆசியையும் பெற்றெய்வதற்காக அனைவரும் பக்த கோடிகள் அனைவரும் ஆலயத்துக்கு வருகை தந்து அவ தாயினுடைய அருளை பெற்று கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் வல்ல பக்த மெய்யடியார்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்கும் நமது இந்த அண்ணாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் ஆலய பரிபாலன சபையினர் மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றனர். நன்றி. கோலாசிலாங்கூரில் உள்ள இந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் நிர்வாக சார்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த ஒரு மதிப்பு செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தலைவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக வந்து அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் தான் இங்கே வர வச்சது. ஸோ இங்கே வந்து இவ்வளோ ஒரு மக்கள் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி.